அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா, இந்த அம்மாபட்டனுங்க ஊர்ல வந்து நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த விஷயங்கள்லாம் வீடியோல நீங்க பார்த்திருப்பீங்க. அது எவ்வளவு பெரிய தவறு அவங்க செஞ்சிருக்கிறாங்க. ஆனா, இதுல வந்து எனக்கு ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா, இஸ்லாமிய இயக்கங்கள் மீதும் எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்குது. அது என்னங்கிறத நான் கடைசியில சொல்றேன். முதல்ல நம்ம அந்த விஷயத்துக்கு வருவோம். அதாவது இந்த அம்மாபட்டுங்கிற ஊர்ல இந்த மிஹ்ராஜ் இரவு அப்படிங்கிற ஒரு ஃபங்ஷன் நடக்கும். எப்போதுமே வருஷம் வருஷம் நடக்கும். எல்லா ஊர்லயுமே என்ன செய்வாங்கன்னா வந்து, நபி அவர்கள் வந்து எப்படி அல்லாஹ்வ போய் பார்த்துட்டு வந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி, அதன் மூலம் மக்களுக்கு அவங்க என்ன சொல்ல வராங்கறத சொல்லி, ஒரு நேர்ச்சியல் பவுருவாங்க. இவங்க ஊர்ல என்ன மாரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, டோக்கன் குடுக்குறாங்க. அதாவது ஒரு சாப்பாடு வாங்கணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட ரூ. 200, ரூ. 300 நம்ம குடுத்து அந்த அந்த சாப்பாட வாங்கணும். ரூ. 200, ரூ. 300 குடுத்து சாப்பாடு வாங்குறாங்க. என்ன அல்லாஹ் தஆலாவே குர்ஆன்ல சொல்றான், யாசிப்பவருக்கு உணவளிங்கன்னு சொல்லிட்டு. அந்த பெண்மணி யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அம்மாவட்டத்திலிருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தூரத்தில உள்ள அந்த கோட்டப்பட்டினம்ங்கிற ஊர சார்ந்தவங்க தான் அவங்க. என்ன, அப்ப அந்த மாரி வந்திருக்கிறாங்க. இந்த மாரி ஒரு நிகழ்வு நடந்திருக்குது. சரியா? தவறு தான். அத நம்ம இல்லைன்னு சொல்ல கிடையாது. ஆனா, நீங்க வந்து இந்த மாரி புர்காவ புடிச்சு இழுத்து பார்ப்பீங்களா? யோசிச்சு பாருங்க நீங்க. இப்ப அ நிதிஷ்குமார்ங்கிற ஒரு முதல்வர் வந்து, ஒரு பெண்மணியுடைய அந்த மாஸ்க்க இப்படி இழுத்து பார்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு, உலகமே கொந்தளிச்சுச்சு. அப்ப அவங்களுக்கும், உங்களுக்கும் என்ன வித்தியாசம் மொத? சற்று சிந்திச்சு பார்க்கணும். நம்ம சமுதாயத்த சார்ந்த பெண்மணிகளையும், மாற்று மதத்து சமுதாயத்து பெண்களையும், எல்லா பெண்களையுமே கண்ணியப்படுத்துறது நம்முடைய கடமை. ஏன்னா பெண்கள். அப்படி இருக்கையில, நீங்க இந்த மாரி ஒரு நிகழ்வு இப்ப உதாரணத்துக்கு, உங்க ஊர்லயே வந்துகிட்டு அதிகமாக போதைப் பொருட்கள் பழக்கம் இருப்பதாக சில விஷயங்கள்லாம் வருது. அதைகளெல்லாம் உங்களுக்கு கண்டிக்கிறதுக்கு வந்து அது உங்களுக்கு வந்து வழி இல்லையா? இந்த ஒரு நிகழ்வுக்கு கண்டிப்பாக இந்த அம்மா பெண் ஜமாத்து நீங்க மன்னிப்பு கேட்டே ஆகணும். அந்த பெண்மணிட்ட போய் நீங்க மன்னிப்பு கேட்டே ஆகணும். அவங்க எந்த அளவுக்கு மனவேதனைப்பட்டிருப்பாங்க. அதே மாரி காயம் அடைஞ்சிருக்கிறாங்க. அப்ப காயம் அடைகிற அளவுக்கு என்ன ஒரு மூர்க்கத்தனமா நீங்க நடந்துக்கிட்டீங்க? இல்ல நான் உங்கள்ட்ட ஒண்ணு கேட்கிறேன். பெண்கள்னா உங்களுக்கு ஒண்ணு இளக்காரமா போச்சா? இல்ல ஏழைகள்னா வந்து உங்களுக்கு ஏளனமா போயிருச்சா? யாரும் கேட்க மாட்டேன்னு நினைச்சிருக்கீங்களா? நான் கேட்கிறேன். உங்க வூட்டு பெண்கள வந்து நீங்க இந்த மாரி நீங்க செய்வீங்களா? மூர்க்கத்தனமா நடந்துக்கிறத பார்க்கையிலே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்படியா வந்து ஒரு இல்லாத ஒரு பெண்மணிட்ட நீங்க நடந்துக்கிறீங்க? அதே மாரியே எனக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம் என்னன்னா, நம்ம சமுதாயத்துக்காக எத்தனையோ இஸ்லாமிய இயக்கங்கள் இருக்கிறாங்க. அத்தன பேருமே நம்ம ஆண்களும் சரி, பெண்களும் சரி, ஏதாச்சும் ஒரு விஷயத்துல பாதிப்பு அடைஞ்சாங்கன்னா, நீங்க முன்னாடி வந்து நிக்கிறீங்க. நல்ல விஷயம் தான். அதே மாரி நம்ம சமுதாயத்துல இப்படி ஒரு அவலநிலை நடக்குதுன்னா, உங்களால எந்த ஒரு இஸ்லாமிய இயக்கங்களாச்சும் யாராச்சும் ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கீங்களா? அது எவ்வளவு பெரிய தவறு. இது செஞ்சது எவ்வளவு பெரிய தவறு. இந்த வீடியோக்கள அனைத்து தலைவர்களும் எந்த இயக்கங்களாக இருக்கட்டும், எந்த கட்சி இஸ்லாமிய கட்சிகளாக இருக்கட்டும், அத்தனை பேருமே இந்த வீடியோ நீங்க பார்த்திருப்பீங்க. நீங்க பார்த்த உடனே உங்களுக்கு அவங்கள கண்டிச்சு ஒரு வார்த்தை நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா, மாற்று மதத்தில மத்தியில வந்துகிட்டு உங்களுடைய பெயர், அதாவது இந்த கட்சியை சார்ந்தவங்க பரவாயில்ல. எந்த மதமா இருந்தாலுமே சரிசமமா வந்து கண்டிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பேர் உருவாகும். நீங்க ஏன் அந்த விஷயத்துல நீங்க கரெக்ட்டா இருக்க மாட்டேங்கிறீங்க? ஏழைகளுக்கும் தன்மானம் உண்டு. அதனால இந்த ஒரு விஷயம் மிகப்பெரிய அளவுக்கு வைரல் ஆகிட்டு இருக்குது. இந்த அம்மா பின்ன ஜமாத்தினர்கள் வந்து கண்டிப்பாக இந்த விஷயத்துக்கு மன்னிப்பு கேட்டே ஆகணும் நீங்க. நீங்க கேட்டா தான் இதுக்கு ஒரு முடிவு தெரியும். அதே மாரி அந்த பெண்மணிட்ட நீங்க நேரடியா போய் அந்த ஜிஹெச் ஹாஸ்பிட்டலே போய் நீங்க வந்து மன்னிப்பு கேட்கணும். அதே மாரியே நீங்க மன்னிப்பு கேட்கக்கூடிய வீடியோவும் வலைதளத்துல வரணும். அடுத்த வீடியோல சந்திப்போம். இது முஜா வைப்ஸ். நான் உங்கள் முஜா. கைத்தாங்க ஜீவனுண்டு